அரசியல் லாபங்களை கடந்து நாங்கள் நம்முடைய தமிழ் மக்களுக்கான தேசிய உணர்வோடு இந்த இடத்திலே ஒன்று கூடுவது. கஞ்சி வழங்குவதற்கென இந்த திடலினுடைய இடப்பக்கத்திலே நாங்கள் இடங்களை கொடுத்திருக்கிறோம். சுவை இல்லாத ஒரு கஞ்சியைத்தான் உயிர் வாழ்வதற்காக முள்ளிவாய்க்காலிலே மக்கள் லட்சக்கணக்கிலே கூடியிருந்தவர்கள் இந்த இடத்தை ஒரு வியாபார நிலையமாக மாற்ற வேண்டாம் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஐஸ்கிரீம் வேன்கள், கச்சான்கள் போன்ற வியாபார நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. அவற்றை தவிர்த்து கொள்ளுமாறு நாங்கள் எவரிடமும் பணம் கேட்கவில்லை என்பதையும் இந்த தமிழ் பேசுகிற அத்தனை மக்களையும் ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு நடந்த அவலங்களை, நீதியை, அந்த அவலங்களுக்கான நீதியை கேட்டு போராட வேண்டியவர்களாக நாங்கள் தமிழின அழிப்பு வாரத்திலே மே 12 முதல் 18 வரையான காலப்பகுதியிலே ஊடகங்கள் இந்த தமிழின அழிப்பு தொடர்பான விடயங்களை, இரத்த தான நிகழ்வுகளை முடியுமானவரை இளைஞர் அமைப்புகள் ஒழுங்குபடுத்தி ஜெஃப்னாபுடி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் உங்களுக்கு தெரியும் முள்ளிவாய்க்கால் வாரம். அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் மண்ணிலிருந்து ஒரு அறிவித்தல் தற்சமயம் வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை, நினைவேந்தல் நிகழ்வை எவ்வாறாக கடைப்பிடிக்க வேண்டும் என்பதாகவும், அங்கே முள்ளிவாய்க்கால் மண்ணில் இடம்பெற இருக்கின்ற நினைவேந்தல் தொடர்பாகவும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழுவால் சில அறிவித்தல்கள் சற்று முன் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த காணொலியை தான் இந்த காணொலி அமைய போகுது. வாங்க காணொலிகளை போகலாம். கேட்கவில்லை அல்லது வசூலிக்கவில்லை என்பதையும் அறிவித்திருக்கிறோம். அவை யாராவது உங்களிடம் நிற்கவில்லை என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அவை இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடி நிற்பது எங்களுடைய அந்த நினைவேந்தல் என்கிற மிக முக்கியமான ஒரு விடயத்திற்காக. அந்த நினைவேந்தல் என்பது ஒரு அரசியல் நிகழ்வாக இருக்கிறது. இந்த இடத்திலே அனைவரையும் ஒன்று கூடுமாறு அன்போடு கேட்டிருக்கிறோம். அல்லது கட்சி அல்லது வேறு வகையான அரசியல் லாபங்களை கடந்து நாங்கள் நம்முடைய தமிழ் மக்களுக்கான தேசிய உணர்வோடு இந்த இடத்திலே ஒன்று கூடுவது மிக மிக அவசியமானது. இந்த முறை நாங்கள் கஞ்சி வழங்குவதற்கென இந்த திடலினுடைய இடப்பக்கத்திலே நாங்கள் இடங்களை கொடுத்திருக்கிறோம். அதற்குரியவர்களோடு தொடர்பு கொண்டு அந்த இடத்திலே உங்களுக்குரிய பகுதிகளை பெற்று மே 18 தமிழ் இன அழிப்பு நாளுக்கான இந்த ஆயத்த வாரத்திலே இன்றைய நாளில் இந்த திடலிலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். திட்டமிட்டு இன அழிப்பு செய்யப்பட்ட நமது மக்களை, நமது போராளிகளை நாங்கள் நினைவு கூறுகிற அந்த நாளுக்காக அனைவரையும் தயாராகுமாறு அன்போடு அழைக்கிறோம். மே 18 நாள் முடிந்தவரை அனைத்து மக்களையும் இந்த இடத்திலே ஒன்று கூடுமாறு கேட்டு நிற்கின்றோம். அனைத்து ஆலயங்களிலும் மணி ஒலிக்கச் செய்து அகவணக்கத்திலே ஈடுபட்டு, முடிந்தவரை ஆலயங்களிலும் அமைப்புகள் ரீதியாகவும் பொதுவாகவும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்கவும், இந்த இன அழிப்புக்கு எதிராக நாங்கள் திரளவும் அழைக்கப்படுகிறோம். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது சுவை ஊட்டப்பட்ட ஒரு கஞ்சி அல்ல. வழமையாக எமது வீடுகளிலே நாங்கள் உண்ணுகின்ற அந்த சுவையான கஞ்சி முறை அல்ல. பானையிலே தண்ணீர் வைத்து அரிசி இட்டு அதில் அந்த சுவை இல்லாத ஒரு கஞ்சியைத்தான் உயிர் வாழ்வதற்காக முள்ளிவாய்க்காலிலே மக்கள் லட்சக்கணக்கிலே கூடியிருந்தவர்கள் உண்டார்கள், உயிர் காத்து கொண்டார்கள். எனவே உங்களுடைய இடங்களிலே முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நீங்கள் வழங்குகிற பொழுது இந்த முறையை கடைப்பிடிக்குமாறு அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம். இந்த முள்ளிவாய்க்கால் திடலிலே எதிர்வரும் 18 நாங்கள் ஒன்று கூடுகிற பொழுது இந்த இடத்தை ஒரு வியாபார நிலையமாக மாற்ற வேண்டாம் என்று
அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த ஆண்டிலே ஐஸ்கிரீம் வேன்கள், கச்சான்கள் போன்ற வியாபார நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. அவற்றை தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்காக நாங்கள் எவரிடமும் பணம் கேட்கவில்லை என்பதையும் மீண்டுமாக இந்த இடத்திலே நினைவூட்ட விரும்புகிறோம். ஆகவே எமது அமைப்பின் சார்பாக, பொது கட்டமைப்பின் சார்பாக எந்த ஒரு நிதியும் நாங்கள் எவரிடமும் நாங்கள் கேட்கவில்லை. ஆகவே யாராவது வழங்க விரும்பி நம்மோடு நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்கிறோம். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது இங்கே கொல்லப்பட்ட அத்தனை மக்களையும் நினைவு கூறுகிற ஒரு இடம். எங்களுடைய தமிழ் தேசியத்தின் பால் நாங்கள் கொண்டிருக்கிற ஈடுபாட்டை வெளிப்படுத்துகிற இடம். இதமது எல்லைகளை கடந்து நாங்கள் பயணிக்க அழைக்கப்படுகிறோம். குறுகிய அரசியல் லாபங்களுக்காக அல்லாமல் தமிழ் தேசியத்தின் பால் நாங்கள் கொள்ளுகிற ஈடுபாட்டின் விளைவாக இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடுவது அவசியமாகிறது. கட்சிகளை கடந்து, பிரதேசங்களை கடந்து, பல்வேறு அமைப்புகளை கடந்து அல்லது எங்களுடைய அமைப்புகளை வெளிப்படுத்துவதை கடந்து நாங்கள் ஒரு இனமாக இந்த இடத்திலே ஒன்று கூடுவது மிக அவசியமாகிறது. எனவே இந்த இடத்திலே அனைத்து மக்களையும், தமிழ் பேசும் அனைத்து மக்களையும், சிறப்பாக அந்த முள்ளிவாய்க்காலிலே உயிர் காத்து கொண்ட ஒவ்வொருவரையும், இந்த தமிழ் பேசுகிற அத்தனை மக்களையும் ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த இடத்திலே நாங்கள் இணைந்து கொள்வோம். தமிழின செயற்பாட்டுக்கு எதிராக எங்களுடைய குரல்களை உயர்த்தி கொள்வோம். எங்களுடைய பிரசன்னத்தை இந்த இடத்திலே நிலைநாட்டிக் கொள்வோம். ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடுதல் என்பது இது ஒரு கொண்டாட்டம் அல்ல, மாறாக எங்களுடைய உரிமைக்கான ஒரு ஒன்று கூடல், இறந்தவர்களை நினைவு அல்லது கொல்லப்பட்டவர்களை நினைவு கூறுகிற ஒரு ஒன்று கூடலாக இருக்கிறது. எனவே இதிலே நாங்கள் அதற்குரிய மனப்பாங்கோடு இணைந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அழைத்து நிற்கின்றோம். அவை பொது கட்டமைப்பின் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த இடத்திலே மே 18ஆம் நாள் அழைக்கிறோம். அதற்கான ஆயத்த பணிகள் இருக்கின்றன. எனவே முடிந்தவர்கள் 16ஆம் 17ஆம் திகதிகளிலே உதவி செய்யக்கூடியவர்களையும் இந்த இடத்திலே ஒன்று கூட அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தமிழீழ விடுதலைக்காக தங்களுடைய இனியுர்களை, இந்த மாவீரர்களை நெஞ்சிலே இருத்தி கொண்டு தமிழின அழிப்பு, இனப்படுகொலையாலே படுகொலை செய்யப்பட்ட எமது உறவுகளை மனதிலே நினைந்து கொண்டு இன்றைய நாள் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் திகதி நாங்கள் முள்ளிவாய்க்கால் பொதுமுற்றத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலிருந்து எதிர்வரும் 7 நாட்கள் தமிழின அழிப்பு வாரமாக, தமிழ் ஜெனோசைட் வீக், தமிழின அழிப்பு வாரமாக தமிழர் தாயகமெங்கும், புலம்பெயர் தேசங்களிலும், தமிழகத்திலும் உலகளாவிய ரீதியிலே தமிழர்களாலே மிகவும் வலிகளை சுமந்து நிற்கின்ற எமது இனத்துக்கு நடைபெற்ற இன அழிப்பை எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு வாரமாக அமைந்திருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டிலே நடைபெற்ற மிக பெரும் இன அழிப்பு, இனப்படுகொலை 2009ஆம் ஆண்டு இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே நடைபெற்றிருக்கிறது. அந்த இன அழிப்பு, இனப்படுகொலை, அதை எதிர்கொண்டு நிற்கின்ற ஒரு இனமாக எங்களுக்கு நடந்த அவலங்களை, நீதியை, அந்த அவலங்களுக்கான நீதியை கேட்டு போராட வேண்டியவர்களாக நாங்கள் இன்றும் இருக்கிறோம். 17 வருடங்கள் கடந்தாலும் அந்த வடுக்கள், அந்த வேதனைகள் நிச்சயமாக மாறாதவை. முன்னாள் மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு யோசப் ஆண்டகை அவர்களுடைய தரவுகளுடன் கூடிய சர்வதேச ரீதியில் முன்வைக்கப்பட்ட ஆதாரமாக 1,46,679 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் அல்லது வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கின்றனர் என்ற அடிப்படையிலே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் இந்த யுத்தத்தினுடைய இறுதி கட்டங்களிலே அழிக்கப்பட்டு, படுகொலை செய்யப்பட்டு, வலிந்து காணாமலாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அதற்கான நீதி பொறிமுறையாக எந்த ஒரு நீதியும் இந்த 17 வருடங்களாக எங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற அடிப்படையிலே எதிர்வரும் மே மாதம் 18ஆம் திகதி இந்த தமிழின அழிப்பு வாரத்தினுடைய நிறைவு நாள், 7வது நாள்,
மே 18 தமிழின அழிப்பு நாள், தமிழ் ஜெனசைட் டே என்ற வகையிலே அன்றைய தினம் இந்த முள்ளிவாய்க்கால் பொதுமுற்றத்திலே நடைபெற இருக்கின்ற நினைவேந்தல் நிகழ்விலே எமது உறவுகள் பெருமளவிலே கலந்து கொண்டு உங்களுடைய கடமையை நீங்கள் செய்ய வேண்டுமென்று அன்பாக கேட்டு நிற்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த ஒரு வாரத்திலே இன்றிலிருந்து ஆரம்பித்திருக்கின்ற இந்த தமிழின அழிப்பு வாரத்திலே மே 12ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரையான காலப்பகுதியிலே ஊடகங்கள் இந்த தமிழின அழிப்பு தொடர்பான விடயங்களை ஊடகங்கள் ஊடாக தினசரி வெளிப்படுத்துமாறும் சமூக வலைத்தளங்கள் ஊடாக எமது இளைய சமுதாயத்துக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த தமிழின அழிப்பு பதிவுகளை நீங்கள் பதிவு செய்வதன் ஊடாகவும் இந்த விடயங்களை கடத்துவதன் ஊடாகவும் இந்த ஒரு வாரத்திலே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நீங்கள் உங்கள் வீடுகளிலே உங்கள் இடங்களிலே காட்சி பகிர்ந்து கொடுப்பதன் ஊடாக எமது இளைய தலைமுறைக்கு எமக்கு நடந்த இந்த வலியை வேதனையை எடுத்து சொல்லுமாறும் பொது அமைப்புகளை சனசமூக நிலையங்கள், விளையாட்டுக் கழகங்கள், மாதர் சங்கங்கள் என்று இருக்கக்கூடிய அத்தனை பொது அமைப்புகளும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நீங்கள் ஒரு தினத்திலாவது பரிமாற வேண்டும் என்றும், இரத்த தான நிகழ்வுகளை முடியுமானவரை இளைஞர் அமைப்புகள் ஒழுங்குபடுத்தி செய்ய வேண்டும் என்றும், முள்ளிவாய்க்கால் இந்த நினைவு வாரத்திலே ஊர்தி பவனிகள் மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்லப்படக்கூடிய இவற்றை பற்றிய ஆவண கண்காட்சிகள் போன்றவற்றை முன்னெடுப்பதன் ஊடாக இந்த ஒரு வாரத்தையும் நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனமாக எங்களுடைய வலிகளை வேதனைகளை நாங்கள் கடைப்பிடிக்கின்ற ஒரு வாரமாக கடைப்பிடிப்போம் என்றும், அதனுடைய ஒரு நிறைவாக மே 18 அன்று அனைவரும் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே ஒன்று கூட வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அழைப்பு விடுத்து நிற்கின்றோம். நன்றி.